இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 113 அதிகாரம் 1-9 வசனம் வரைக்கும். இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 113 1-9 வசனம் வரைக்கும். அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஷ்டமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசமா பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி நம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புதிலிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தளர்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா! இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய கிருபை என்றும் என்றும் பெரிதாய் நல்லதாய் இருக்கிறது. தலைமுறை தலைமுறைக்கு கர்த்தர் அவருடைய கிருபை தருகிறார். Psalm 113 சங்கீதம் 113 இப்படியாக துவங்குகிறது. Praise the Lord. ஆங்கில பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் பைபிள் says it begins with praise the Lord and it ends with praise the Lord. சங்கீதம் 113 எப்படி துவங்குகிறது என்றால் praise the Lord என்று துவங்குகிறது, அல்லது தமிழ் வேதாகமத்தில் அல்லேலூயா என்று துவங்குகிறது, அல்லேலூயா என்று முடிக்கிறது. எபிரிய மொழியில பார்க்கும்போது வார்த்தை அல்லேலூ யா என்று அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூ என்று சொல்லும்போது பிரேசி துதியுங்கள், யா என்று சொல்லும்போது யாஹ்வே. எபிரிய மொழியில தேவனுடைய நாமத்திற்கு பல நாமங்கள் இருக்கின்றன. அதோட முக்கியமான நாமம் யாஹ்வே. யாஹ்வே என்று சொல்லும்போது அந்த நாமத்தை அவர்கள் உச்சரிக்காதபடி, அந்த நாமம் எவ்வளவு பரிசுத்த நாமமாய் இருக்கிறது என்று அவர்கள் உச்சரிக்காதபடி அடோனாய் என்று கர்த்தரை விருப்பமாக அவர்கள் கூப்பிடுவார்களாம். ஆகவே அல்லேலூயா என்று சொல்லும்போது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லும்போது கர்த்தரை நம்ம துதிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். You know, God has been so good and faithful and merciful to each one of us. Isn't that true? உண்மைதானே? அவருடைய இரக்கம் எல்லாமே நம்மளால நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது, வேலை செய்யவும் முடியாது, ஊழியத்தை எடுத்து செய்யவும் முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி வழி நடத்துகிறது. So I really thank God for all of us who are gathered in God's house. இந்த 6 மாதங்களை நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒன்றாக முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. Praise the Lord என்ற தலைப்பு இன்றைக்கு நமக்கு முன்பதாகவே இருக்கிறது. அல்லது அல்லேலூயா என்பது நம்ம உள்ளான ஆத்மாவிடத்துல, உள்ளான ஆவியிலிருந்து நாம் தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய நன்றி துதி பலியாக இருக்கிறது. இன்றைக்கு 3 கேள்விகளுக்கு பதில் வேதத்திலிருந்து, இந்த பாகத்திலிருந்து அறிந்து கொள்ள போக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். 3 கேள்விகளுக்கு பதில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் இந்த பாகத்திலிருந்து. முதலாவது, who should praise the Lord? யார் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும்? If you have your Bible with you, or you have just been able to listen to it and just draw near to God. சங்கீதம் 113 வாசிக்க கேட்ட பாகத்துல முதலாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். அந்த முதல் வசனமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யெகோவா தேவனை, அடோனாய் என்று சொல்லக்கூடிய தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். எபிரேயர்கள், நான் சொல்ல வண்ணமாக, எபிரேயர்கள் யாஹ்வே என்ற அந்த தேவனுடைய நாமத்தை அவர்கள் உச்சரிக்க மாட்டாங்களாம். They won't pronounce or say the word Yahweh out of respect for God. ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைத்து அவர் எவ்வளோ பரிசுத்தர். I don't even have the, என்ன சொல்றது, I don't even have the right to even call on this great holy God னு சொல்லிட்டு
யாஹ்வே வரும்போது அவர்கள் அடோனாய் என்று சொல்வார்களாம். அடோனாய் என்று அவர்கள் கூப்பிடுவார்களாம். அடோனாய் என்று சொல்லும்போது ஆளுகை செய்கிறவர் அல்லது கர்த்தர். அதனால தான் தமிழ் வேதாகமத்தில் பார்க்கும்போது கர்த்தர் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. லார்ட். அடோனாய் என்று சொல்லும்போது அவர் சர்வ வல்லவர், சர்வ அதிகாரம் கொண்டவர், அவர் ஆளுகை செய்கிறார். So the psalmist is exhorting every servant, எல்லா ஊழியக்காரர்களையும் இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? Praise this Lord who rules over your life. உன் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற உன் தேவனை நீ துதி. ஹalleluya. ஊழியக்காரன் என்ன சொல்ல வேண்டும்? என் அடோனாய், என் கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் தன்னுடைய துதியை ஏறெடுக்க வேண்டும். யார் அல்லேலூயா சொல்ல வேண்டும்? யார் கர்த்தரை துதிக்க வேண்டும்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஹalleluya சொல்லுவோம். நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஊழியக்காரன், அது எனக்கு தெரியும். I am a servant of the Lord. God has called me into this ministry by His grace, not because of merit. அவருடைய அனாதி சித்தத்தினால He has called me into the ministry. I am the servant of the Lord. அப்ப நீங்களா என்ன? இல்லையா? நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். I am also a servant of the Lord. நான் இந்த பூமிக்கு பிறந்து வரும்போது I didn't come with a clergy collar. Am I right? கர்த்தர் தாயின் கருவிலே அழைத்து தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். அப்ப நான் மட்டும் ஊழியக்காரனா, நீங்களா என்ன? அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள். Hallelujah. Can you imagine it's just one person in the church who is the servant of the Lord? I understand my role, my office as a pastor, as a priest, but your role as a follower of this Adonai God. உங்களுடைய பங்கு அடோனாய் தேவன், யாஹ்வே தேவன், யெகோவா தேவனை பின் செல்லுகிற நீங்களும் ஊழியக்காரர்கள். You are a servant of the Lord. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், ஊழியக்காரி என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர கர்த்தர் விருப்பப்படுகிறார். God wants us to understand that we are His servants. அவர்தான் நம்முடைய எஜமானன், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர், நம்மளை பக்குவப்படுத்துகிறவர். அவருடைய பார்வைக்குள்ளே இருப்பது நல்லது. அதனால்தான் we are servants of the most high God. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களாக நம்ம இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். நம்ம எங்க போனாலும் அவருடைய ஊழியக்காரர்கள். We serve God. We come before Him. We humble before Him. I am a servant of God. நான் சபைக்கு வந்தாலும் அதே மாதிரி தான், நான் வேலைக்கு போனாலும் அதே மாதிரி தான், நான் மார்க்கெட்டுக்கு போனாலும் அதே மாதிரி தான். Can you imagine my hallelujah is only in church? But outside is another story. Holy in the church, but outside is another story. உள்ளுக்குள்ளே தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு பரிசுத்தம், ஆனா வெளியே வேற மாதிரி. இல்ல இருக்கக்கூடாதுல்ல. நான் எங்க போனாலும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரர். So கர்த்தருடைய ஊழியக்காரர்களே அவரை துதியுங்கள். ஹalleluya. அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே. Who should praise the Lord? All of us who know this Adonai God, who don't know this God who has saved us, blessed us, protected us. நம்மளை நடத்தி இருக்கிறார், நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், நிறைய இரக்கங்களை காண்பித்திருக்கிறார். மறந்துடவே கூடாது. ஹalleluya. மறந்துடவே கூடாது. A servant will always be a servant who remembers. ஊழியக்காரனுக்கு எப்பொழுதும் நினைவு வரும், என் தேவன் எங்கேயோ இருந்த என்ன அவர் அப்படியே தூக்கி வச்சாரு. மறந்து. A servant will always has a mentality of giving thanks. எப்பொழுதும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும், ஆண்டவர் செய்த நன்மை நான் மறந்துடக்கூடாது, நான் ஏறு இருக்கிற துதியை நான் நிறுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். ஏசாயா 61 அதிகாரம் வசனம் 3 பாருங்களேன். In Isaiah 61 verse 3, ஏசாயா 61 வசனம் 3, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். துதியின் உடையையும் அண்டர்லைன் பண்ணுங்க. A garment of praise. துதியின் உடையையும் கொடுக்கவும். அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். You know, brothers and sisters, I want to encourage you to grow in your vocabulary of praise. கர்த்தரை துதிக்கிற அந்த துதியினுடைய அந்த vocabulary, அந்த வார்த்தைகள்
விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே நம்ம நிறுத்தி விடக்கூடாது. Never stop knowing who this God that we are worshiping is. கர்த்தருடைய நாமத்தையே துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய நாமம் என்ன நாமங்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் வாசலாய் இருக்கிறார். வேற என்ன? அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். அவர் ஒளியின் தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். எவ்வளவு வார்த்தைகளை கொண்டு நம்முடைய தேவனுடைய நாமத்தை நம்ம உச்சரித்து உச்சரித்து அவரை துதிக்க வேண்டும். Learn to, I inverted commas, name call our God. You know, we like to, not say we like to, sometimes தெரிந்து தெரியாமலே மற்றவர்களுக்கு புது பேர் கொடுப்போம் தெரியுமா? புது பேர்னா நல்ல பேர் இல்லை. மற்றவங்களை விருது சொல்லும் போது பாரு, நட்ட போது பாரு, எப்படி அட்டை போது பாரு, வீண் பேச்சு. இதுதான் வீண் பேச்சு. யூனோ, நேம் காலிங் பீப்புள், ரைட்? You like to do that. When others do that on you, then you get angry, right? நீங்க மற்றவங்களை பத்தி 1000 பேர் நல்லா லிஸ்ட் போட்டு போடலாம். ஆனா யாராவது ஒருத்தவங்க உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே கோவம் வந்துடும் இல்ல? Why don't you name call your own God? உங்களுடைய தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோமா இல்ல? We are so quick to name others, right? But why don't you name your God? உன்னுடைய தேவனே, நீ அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற அவருடைய ஜனமாய் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய துதி, நம்முடைய நாவலுடைய துதி அவருக்கு நம்ம திருப்ப வேண்டும். These lips are to be used for godly purposes. இந்த நாவானது, இந்த வாயானது, இந்த உதடானது கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து அறிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டியதா இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி செய்ய ஆசைப்படுறீங்க? I will only use my lips to declare the Lord's name. அவருடைய நாமத்தையே நான் உச்சரிப்பேன், அவருடைய நாமத்தை நான் துதிப்பேன். அப்பா நீங்க நல்லவங்க, என் ரட்சகரே, யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா என்று சொல்லி அவருடைய நாமம். Grow in the vocabulary of God. Amen. Don't grow in the way you are criticizing, gossiping, slandering others. அது நம்முடைய வேலையே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்ம வேலை என்ன? கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கக்கூடிய நம்முடைய வேலை என்ன? கர்த்தரை துதிப்பதே. Who should praise the Lord? I as a servant of the Lord, you as a servant of the Lord, as a child of God, you and I praise our God. நம்முடைய தேவனை நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நிப்பாட்டக்கூடாது. அவருடைய துதி நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த நாவை குறித்து யாக்கோபு அடிக்கடி சொல்றாருல, ஜேம்ஸ் சாப்டர் 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். And how important the tongue is in the, I don't need to emphasize this a lot, no? போன வருஷம் நம்ம SAIB பைபிள் ஸ்டடியில இருந்து book of James செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். I remember doing this chapter as well. James chapter 3 verse 8, 9, 10 பார்க்கும்போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 8, 9, 10 பாருங்களேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும், does anyone here has the ability to tie down your tongue? Please come and talk to me, because I need your help. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூட அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷயம். விஷயம் இல்ல, விஷம். பாருங்க தமிழ்ல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு பாருங்க. விஷயம் இல்ல, சாவுக்கேதுவான விஷம். சரியா போச்சு. பாய்சன். சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. is loaded, this tongue is loaded with poison. அதனாலே நாம், இதை நோட் பண்ணுங்க, verse 9, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எத்தனை பேர் இந்த இடத்துல பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம்? கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்து பிதாவாகிய தேவனை நம்ம நாவினால என்ன செய்யறோம்? அவரை துதிக்கிறோம் தானே? கொஞ்ச நேரத்துல அப்படித்தான் செஞ்சோம். பாட்டை பாடணும்ல, வசனத்தை வாசிச்சோம்ல, ஜபங்களை நம்ம மாறி வாசிச்சோம்ல, நம்ம கர்த்தரை துதிக்கிறோம்ல. We are praising God. Isn't that good? Isn't that wonderful? அது நல்லது தானே? எத்தனை பேர் நல்லது செய்ய ஆசைப்படுறீங்க? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ஒரு பக்கம் இந்த நாவு கர்த்தருக்கு என்று பிரயோஜனப்படுத்துகிறோம். ஆமென், praise God, we do that and wonderful. But on the other hand, as a human being,
ஒரு மனுஷனா இருக்கும்போது நமக்கு வருகிற பிசாசனுடைய சோதனையும் நம்முடைய மனுஷனுடைய சொந்த பாவ கிரியையினால என்ன நடக்குது? ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், அதே சமயத்துல அந்த நாவை வந்து தவறான வகையில மனுஷனை தூஷணம் பண்ணுகிறோம். The same tongue that is used to praise God, honor Him, worship Him, when it is used to curse people, talk behind their backs, criticize, அதான் கர்த்தர் அதை விருப்பப்பட மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்முடைய வெறும் வாயின் துதியை மட்டும் பார்க்கல, இருதயத்தினுடைய எண்ணத்தை ஆராய்ந்து அலசி பார்ப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Do you want me to preach the word? I have to preach the word because it comes to me first. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற, காலையில எழுந்த உடனே, Lord put a guard over my tongue, a sentry over my lips, oh God, because I cannot control my tongue, Lord. என்னால அடக்கி வைக்க முடியலையே. ஆனா இந்த நாவு, இந்த உதடு, இந்த நாக்கை நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணும்போது, hallelujah, the percentage of we praising God and using it for dishonorable purposes will be, என்ன சொல்ற, in right கரெக்டா இருக்கும். முன்ன வந்து நீங்க வந்து 90% கர்த்தரை துதிச்சுட்டு 10% மத்தவங்களை பத்தி குறை சொல்றீங்களா? நீங்க கர்த்தரோடு நெருங்க 99% கர்த்தருக்கு இருப்பீங்க. ஏமேன்னு சொல்றீங்களா? கர்த்தரோடு இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய நாவை கர்த்தருடைய துதியை துதிக்கிறது தான் பயன்படுத்துவாங்களா? அதனால்தான் வசனம் 10, யாக்கோபு 3:10, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்க லாகாது. This cannot be, my brother, my sister. With the same tongue you praise your God, with the same tongue you are dishonoring each other. Cannot. தாப்பலி இடம் கொடுக்க கூடாது. Amen. எதை ஆண்டவர் வந்து முற்றுப்புள்ளி போட சொல்றாரோ அதுதான் நம்ம முற்றுப்புள்ளி போடணும். கொஞ்சம் கூட ஒரு கடுகளவு இடம் கூட விட்டுட்டோம்னா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். There are some things that God is very particular and very insistent of in the scripture. சில விஷயம் வந்து அவர் கிருபையாக இருப்பார், சில விஷயத்துல வந்து அவ்வளவு தெரியாது, சில விஷயத்துல ஆணித்தரமாக அவர் சொல்லுவாரு. இப்படி இருக்க லாகாதுன்னு சொல்லும் போது, பரவாயில்ல இருக்கலாம்னு சொல்லும் போது அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கணும். The consequences of disobeying God in His word is severe. When God says seriously do not னு சொல்லும்போது, when you do, அதனுடைய விளைவுகளை வரும். அதனால who should praise the Lord? கர்த்தருடைய தாசனாக இருக்கக்கூடிய, கர்த்தருடைய ஊழியக்காரனாக, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய உதடுகளை கர்த்தருடைய நாமத்தை புகழுகிற ஒரு உதடாக, அவரை துதிக்கிற துதி மட்டும் என் வாயில இருக்கணும். ஆண்டவரே, அந்த ஜெபத்தை எடுத்து பாருங்களேன், அந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்களேன். You'll see that you'll be a totally different kind of mentality and life on earth will be so much pleasing to God. Who should praise the Lord? கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்களும் நானும் கர்த்தருடைய துதியை நம்முடைய நாவில் காணப்பட வேண்டும். இரண்டாவது, when should we praise the Lord? எப்போது கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும்? Seems like a very, என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு கேள்வியா பாஸ்டர்? when should we praise the Lord னு கேள்வி கேட்கிறீங்களே. இல்ல, let's go to the text. Let's not see what I say. நான் என்ன சொல்றேன்னு இல்ல, நான் வார்த்தை என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். when should we praise the Lord? எப்போது கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும்? சங்கீதம் 113 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. Let the name of the Lord be praised both now and forevermore. As I said, this question seems to be like very trivial. இதெல்லாம் ஒரு கேள்வியா நீங்க நினைக்கலாம். And let me explain to you. இதுவரைக்கும் the Bible is very clear. Let the name of the Lord be praised both now and forevermore. இதுவரைக்கும், from now. It doesn't say now, yeah? It says from now. Big difference. இதுவரைக்கும், இப்போ இல்ல, இதுவரைக்கும். அப்படின்னா நேத்து உள்ளது மறந்துருப்பா, போன வாரம் உள்ளது மறந்துரு, போன மாசத்துல உள்ளது மறந்துரு, போன வருஷத்தோட கூட நீ விட்டுரு, 10 வருஷத்துக்கு முன்னால உள்ள அனுபவத்தை விட்டுரு. இதுவரைக்கும், இந்த நாள் வரைக்கும் உன்னுடைய நாவு கர்த்தருக்கு என்று பயன்படுத்தாதபடி தூஷணமாக பயன்படுத்துதுன்னா பரவாயில்ல, நான் விட்டு உன்னை மன்னிச்சிடுறேன். இது வரைக்கும் நீ அசட்டை பண்ணினாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன். ஆனா இது முதல்
You know, you and I are the from now category now. From now. I like you, my son, my daughter, from now. இது முதல் அப்பா. அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். இது முதல். From now. Some of us need a new beginning in our lives. In fact, all of us need re-beginnings. Because God is so merciful. ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறனால இது முதல். From now. Yes. Let bygones be bygones. Whatever that we may have failed, we may have neglected, எதுவா இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், இது முதல். சொல்லுங்களேன், இது முதல் சொல்லுங்களேன். From now. It's a statement that you make to yourself, to your God, and to the devil, and to your own flesh. You say, now, from now onwards, I make a stand for my God. So the சங்கீதக்காரர் வந்து ஒரு head start and duration to when should we praise the Lord. A head start கொடுக்கிறார். He says both now and forevermore. Both now and forevermore. அப்பனா, do you know what that means? நித்திய காலம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த this earth that you are living, from now till forevermore. அப்பனா, when should we praise the Lord? Now and forevermore. அப்பனா நிறுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? நிறுத்த மாட்டோம், நிறுத்த முடியாது. It's still eternity. நித்திய காலம் வரை. இங்கு நம்ம பாடுற அல்லேலூயா அல்லேலூயா பாட 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 பரலோகத்தில் அவரோடு சேர்ந்து இணைந்து தூதர்களோடும் எக்கால சத்தத்தோடு பிரதான தூதர்களோடும் முப்பரோடும் சேர்ந்து அங்கேயும் அல்லேலூயான்னு பாட போகிறோம். ஆமென் சொல்லுமா? Life on earth is a rehearsal for your eternity with Jesus. Mutter the name of the Lord and praise Him continuously. Mutter the name of the Lord. From now, இதுவரைக்கும். மட்டர்னா என்னன்னு தெரியுமா? MUTTER. சில நேரத்தில் மற்றவங்களை ஆவிக்குரிய நிலையை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்போம். என்ன அவங்க அப்படி கையை தூக்குறாங்க, என்ன அப்படி சத்தமா துதிக்க, ஏன் தெரியுமா? அவங்க தேவனை தெரிந்து கொண்டாங்க. Those who know their God will be strong. They will not be hesitant. I encourage you to mutter the praises of God. அப்பா மை துதிக்கிறேன், அப்பா மை துதிக்கிறேன். Don't wait until a worship leader has to sing a song to lead you into God's presence. Don't wait until a keyboard or drummer or pastor has to lead you consistently into the presence of God. உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று அப்படியே எழும்பி வரணும். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறேன், அப்பா அப்படியே பொங்கி வரணும். இது முதல் பொங்கி வரணும். இது வரைக்கும் நம்மளை நடத்துற எபினேசர், நம்ம தண்டனை பெற அளவுக்கு நம்மளை தண்டிக்கவில்லை. தண்டனை எவ்வளவு கிடைச்சிருக்கு, ஆனா அதெல்லாம் பார்க்காம நம்மளை அப்படியே அரவணைக்கிறார். பாத்தீங்களா? அப்பா உமக்கு நன்றி இயேசுவே இயேசுவே. I tell you, don't be shy about telling your Lord, இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி துதிக்கிறேன் அப்பா, நமஸ்கரிக்கிறேன் ஆண்டவரே. Grow in your vocabulary every time before God. அவர் ஒரு broad spectrum கொடுக்கிறாரு. Now and forevermore. அப்படின்னா today is the day, my friend, my brother. I'm not talking about yesterday. Today is the day. இது முதல் நீ கர்த்தரை துதிக்கிற ஒரு மகனாக ஒரு மகளாக நீ இருந்தாய், கர்த்தருடைய மகிமை உன்மேல பிரகாசிக்கும். Hallelujah. You're conscious. அந்த துதி ஏறெடுக்கப்படும். Shall we read the Psalms together? ஒரு சங்கீதத்தை நம்ம இணைந்து வாசிப்போமா? நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்க. So Psalms 118 English or Tamil. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். Those with English Bible, I want to encourage you. From now, my sister, from now, God is calling you and talking to you right now, no matter who you are. அவர்தான் பிரதான மேய்ப்பன், அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம். அவர் சொல்றார், from now, இது முதல் நீ வருவாயா. Psalms 118 verse 1 and verse 1 2 3 வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வாராக. இவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க வாசிக்கிறது கேட்டேன். இதை வாசிக்கும் போது ஒரு துதி எழுந்தது பார்த்தீங்களா?
Let's read verse 28 and 29. அதே சங்கீதம் 28, 29. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. This praise the Lord thing is not just a fashion word. It's not just to show that I'm more spiritual than you. Hey, it's not. No. And don't be shy about it. இந்த ஜெனரேஷனா, அடுத்த ஜெனரேஷனா, முன்னால் உள்ள ஜெனரேஷனா, இது வேதத்திலிருந்து tested through time, and God has given us this language called praise the Lord. Hallelujah. And let's go deeper with it. It helps us to set the tone for our life. தொடர்ந்து வாசிப்போமே சங்கீதம் 113 மறுபடியும் Psalms 113. Just stick with me. This is the last sermon for the first 6 months of the year. Okay, bear with me and finish on time. Okay, Psalms 113 verse 3 பாருங்களேன். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. In verse 2 he said from now till forevermore. Verse 3 what does he say? From the rising of the sun to the place where it says the name of the Lord is to be praised. பாத்தீங்களா? அப்பனா broad spectrum, now you begin until your last breath, till eternity with Jesus, you praise him. But at the same time, make it your regular feature. அப்பனா daily praise. Hallelujah. சொல்லுங்களேன், daily praise சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரு துதி. The sun reminds us that we need to praise not the sun, the God who created the sun. Amen. அந்த சூரியனை பார்க்கும்போது அப்பா, it's time for me to praise my God. There's an அழகான ஒரு பாட்டு, நிறைய பாட்டு இருக்குல்ல, right? When we rise up and we praise the Lord daily. இன்னைக்கு காலை எந்திரிக்கும் போது எத்தனை பேர் உங்க வீட்டுல சூரியன் உதிக்கல? Anyone here who woke up and you look out for the sun was not there, not present? Attendance கொடுக்கலையோ? Fortunately, unfortunately, God has set alarm rhythm for us. You don't need an iPhone alarm. Recently, iPhone, so I shouldn't like company பத்தி mention பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. All iPhone lovers, மன்னிச்சிருக்கல். Okay? But I'm just trying to say that God has an alarm clock called from the rising of the sun to its setting down. அவர் அலாம் வச்சுட்டார் நம்மளுக்கு, நம்ம அதை தெரியாத மாதிரி இருக்கோம். இப்ப கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். When should you praise the Lord? As long as the sun is up, till it's setting. அதுல ஒரு பாட்டு இருக்கு, சண்டே ஸ்கூல் பாட்டு, தெரிஞ்சவங்க என்னோட பாடுறீங்களா? From the rising of the sun to the going down of the same, the Lord's name is to be praised. Action ஓட வருமா? From the rising of the sun to the going down of the same, the Lord's name is to be praised. Praise ye the Lord. Praise ye the Lord. Praise him, all the servants of the Lord. Praise the name of the Lord. Blessed be the name of the Lord from this time forth and forevermore. பழைய பாட்டு, thank God la பழசு ஒண்ணு மனசுல இருக்கு. Biblical songs. Yeah. The time that you don't feel like praising God, hear what the Bible says. I'll make it my regular show. எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் in between days responsibility, ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு ஊழியக்காரி, ஒரு யூத், ஒரு child, you have a lot of responsibilities. உங்க வேலை இருக்கு, குடும்பம், சபையை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். அதன் மத்தியிலும் in the progress of time, find moments that you can praise God. Is it possible? 24 மணி நேரத்துல கர்த்தர் ஒரு துதியை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அதனால்தான் அந்த துதியின் உடையை அணிந்து கொள்ள, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்குமா. எந்த சங்கீதம்? சங்கீதம் 34. அவருடைய துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்கும். None of us can say, I don't even have one praise to God.
for a day. கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறார். ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு பாட்டு எழுதினாரு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் வருவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி ஏறெடுக்கிற ஜனமாக எப்பொழுதும் நாம் காணப்பட வேண்டும். Amen. முதல் பாயிண்ட் என்ன நான் சொன்னேன்? Who should praise the Lord, right? Are you in the category already? Yes, Lord, you can count me in, Lord. I will fall in, Lord. I am your servant. I am your follower. I will count me in, Lord. ரெண்டாவது, when you should praise the Lord. Now you know, எல்லாருக்கும் தெரியுதா? வசனத்திலிருந்து நான் சொல்றேன். மூன்றாவது, why? ஏன் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும்? Why should we praise the Lord? Again, என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா பாஸ்டர்? இதெல்லாம் so trivial, so easy to be. How easy? Why not we look at the Bible? Psalms 113 verse 4-5 பாருங்களேன். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உயர்ந்தவர், மேலானது. அவருடைய மகிமை மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் உயர்ந்தவராக இருக்கிறதுனால, மேலானவராக இருக்கிறதுனால அவரை நான் துதிக்கிறேன். In other words, God is of the highest order. Highest office சொல்லுவாங்களே, சிங்கப்பூர் highest office வந்து the office of the president, right? So எல்லா தேசத்திலையும் highest office இருக்கும். எந்த பதவி, எந்த என்ன சொல்றது பொசிஷன் இருந்தாலும் அவர்களிலே மேலானவராக அவர் காணப்படுகிறார். யாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாது. No one can even come, இங்க கிட்ட கூட வர முடியாது. God stands high and above, lifted up. தேவன் எல்லாவர்களிலும் பெரியவராக, உயர்ந்தவராக, சிறந்தவராக. There's no one who could, there's no other God, there's nobody like him. அவர் மேலானவர். He's the highest. He's the highest. If there is a highest, இமயமலையா, Mount Everest is said to be the highest peak on earth, right? If Mount Everest is the highest, God is way higher. I mean, there's no measurement enough to measure God's greatness. Why we praise him? Because he's such a great. அவருக்கு அடுத்ததாக யாரும் இல்லை. He is the highest of the highest. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? The Lord of Lords, the King of Kings. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜர். எத்தனோ கர்த்தர்கள் இந்த பூமியில நம்ம பார்க்கலாம், கேள்விப்படலாம். எவ்வளோ ராஜாக்கள் இருக்கலாம். ஆனா இவர்களிலும் அவர்தான் ராஜாதி ராஜர், கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னன். ஹல்லேலூயா. அவருக்கு சமமாய் நிற்கக்கூடிய யாரும் இல்லை. யாரும் இருக்கிறபடி நம்ம கொடுத்துடக்கூடாது. எனக்கு ஒப்பானவன் யார்? Who can compare with me? The Bible says God is so high and lofty and great. That is why we need to praise him. இந்த துதியானது என்ன நடக்குதுன்னா, அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவராக இருக்கிறதுமா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. Praise crosses even physical and national boundaries. Praise crosses every people group. அப்பனா நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Yes, நான் ஒரு சிங்கப்பூர் கிறிஸ்தவன். Amen. I'm proud of my nation. I'm a Singaporean. I'll never give up my citizenship. மாஜுலா சிங்கப்பூர். அதே சமயத்துல ஸ்ரீலங்கன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க, மலேசியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறோம். அப்ப நம்மலாம் வேறையா? இல்ல, இந்த வசனம் சொல்லுது எல்லா ஜாதிகளுக்கும் அவர் உயர்ந்தவர். Amen. Yes, we are என்ன சொல்றது distinguished or
We have our differences in terms of nationality, citizenship, maybe language, maybe culture. But what brings us together is this one God. Hallelujah. இது நம்மளை ஒன்று சேர்க்கிறது. The cross is a unifying factor. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லி இருக்கணும். The cross says, yes, I may be different from you, but we worship the one God. Hallelujah. நான் இங்க சிங்கப்பூர்ல வர்ஷிப் பண்ற விதமும் நான் ஒரு நாள் ஸ்ரீலங்கா சிஸ்டர் தவமலர் அவங்க சர்ச் ஸ்ரீலங்கா போய் வர்ஷிப் பண்றது மாற்றம் இருக்கக்கூடாது. இங்க நான் கர்த்தரை ஆராதிக்கிற விதம் அங்கே வித்தியாசம் இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய மந்தையின் ஒரே ஆடுகள் மந்தையினுடைய ஒரே ஆடு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். மேய்ச்சலின் ஆடுகளாக நம்ம காணப்படுகிறோம். But God is high and lifted up. We don't count who we are humanly, who we are connected with God spiritually. Hallelujah. அவர் நம்மளை ஜனிப்பித்தார், புதுப்பித்தார். We are reborn, amen. மறுபடியும் நம்ம பிறக்க கர்த்தர் கிருபை செய்தார். We are born into the kingdom of God. Rebirth. புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். அதனால்தான் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரே தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். கொலோசியர் 1:27 நம்ம பார்க்கிறோம். கொலோசியன்ஸ் சாப்டர் 1:27 புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக, Christ in you the hope of glory. நமக்குள் கிறிஸ்து இருக்கிறதுனால, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதுனால சங்கீதக்காரன் சொல்றார், who is like the Lord. Can you look at that verse? அந்த வசனத்தை பாருங்களேன். கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிருவேன். கர்த்தர் நல்லவர். What does the Bible say in verse 5? Psalms 113 verse 5. Who is like the Lord? My God சொல்லுதா, our God சொல்லுதா? Who is like the Lord? Our God. Why should we praise the Lord? Because we have one God. We. நமக்கு எல்லாரும் ஒரே கர்த்தர் இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால்தான் அவருடைய பந்தியில நம்ம சேரும்போது பிரிந்து நம்ம சேரல, ஒன்று இணைந்து கர்த்தரே நம்முடைய தேவன் என்று அறிக்கையிட்டு அவரை ஆராதித்து அவரை போற்றுகிறோம். யுனைடெட் பிரைஸ். இணைந்து நம்ம துதிக்கிறோம். நம்முடைய உரிமைகள், நம்முடைய பிரிவிலேஜஸ், நம்முடைய மாம்சத்தினுடைய போராட்டங்கள் எல்லாம் கலற்றி விட்டு I praise my God and we praise our God. Hallelujah. Brothers and sisters, why do you praise the Lord? Because we all have one God. யாரும் மௌனமா இருந்திடக்கூடாது. எல்லாரும் துதியேற எடுக்க வேண்டும். We are a united people under God. Amen சொல்லுவா. United சொல்லும்போது கொஞ்சம் தடக்கமா தான் இருக்கு. We are together under God. அந்த துதி நம்மளை இணைக்க வேண்டும். Hallelujah. Amen. உங்களுடைய துதியா ஞான் துதியா ஒரே தேவனிடத்துல தான் சேருகிறது. Why? Because he is high and lifted up. We praise him together. We cannot be silent. No, the days are over. இது முதல் the days of being silent, absent cannot. Lord, I praise God. We praise God. ஒரு வசனத்தை நான் கொடுக்கிறேன். Joshua chapter 6 verse 20 பார்க்கும்போது யோசுவா எரிகோவை கடந்து செல்ல வேண்டியதா இந்த Joshua had to go past Jericho. 6 verse 20, Joshua 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா அரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். கர்த்தர் நம்முடைய கையில எக்காலத்தை கொடுக்கிறார். The trumpet. Every Christian has a trumpet. Why are you not using your trumpet? Don't wait for someone else to bring your praise. உன் தேவன் உனக்காக செய்த நன்மையை மற்றவர்கள் துதிக்காதபடி நீ முதலாவது துதிக்க வேண்டும். உன் எக்காலம் எங்க இருக்கிறது? Where is your trumpet? Where is your trumpet praise? Why are you silent? நல்லா துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார். அப்ப ஒருவர் அந்த எக்காலத்தை எடுத்தீங்கன்னா, எக்காலம் குறைத்தானே, ட்ரம்பட்னா எக்காலம் தானே, ட்ரம்பர் மீனிங் ட்ரம்பர், எக்காலத்தை ஒருவர் எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் எடுக்க, எல்லாரும் அந்த எக்காலத்தை எடுத்தோன்னா நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை போற்றும்போது
நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். There's something called united praise. Something called being together under God. That's why the tongue is important. That is why you have to guard our tongue. Let's be watchful to keep the unity of the Spirit. காத்துக்கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். முடிவாக, in closing, Psalms 113 verse 6, 7, a very beautiful verses. அந்த பாடலுக்கு கூட நம்ம பாடணும். Psalms 113 verse 6, 7, 9 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். You see, now we talk about why we praise God, right? நம்ம ஏன் ஆண்டவரை துதிக்கிறோம்னா அவர் எவ்வளவு மேலானவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு பரிசுத்தர். You know, God is so high that you can't even have a calculator to calculate him, right? But look at this verse. அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் verse 6 says, who stoops down to look on the heavens and the earth. எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? தம்மை தாழ்த்துகிறார். ஆமென் சொல்லுமா? ஆண்டவரே அவரை தாழ்த்துறாருன்னா நம்ம என்ன? Such a great God is stooping down. What should that cause us to do? அவரே தாழ்த்தி வரான்னா நம்ம என்ன செய்யணும்? சீஷர்களுடைய கால்களை கழுவதற்கு எழுந்து சீலையை மாட்டிக்கொண்டு அந்த தவலை கட்டிக்கொண்டு அந்த பேசினை போட்டு தண்ணீரை போட்டு சீசருடைய கால்களை கழுவுகிறார். கழுவ வேண்டியது அவசியமா அவருக்கு? தேவையா அவருக்கு? அவருடைய ராஜரீகத்திற்கு அவருக்கு இது தேவையா? தேவனுக்கு இது தேவையா? But God proves that even though he is high and mighty, he is so in tune with lowly mankind. எவ்வளவு உயர்ந்தவர் அவரே இறங்கி வரான்னா நம்ம நாவை அடக்கி வைக்க முடியுமா? அவருடைய துதிக்கிற துதியில நம்ம அடக்கி வைக்க முடியுமா? வைக்க கூடாது. God doesn't deserve our absence. He has always been present with us. He's always been there through the thick and thin. Now it is our role. இது முதல் நம்முடைய மறுவுத்திருவாக இருக்க வேண்டும். அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் அவருக்கு பார்வை இல்லையா? மேல இருந்து அவரால் பார்க்க முடியா? ஆனா கீழே வருகிறார். He wants to walk where you walked. He wants to cry where you cried. He wants to help you where you have fallen. That's why he had to come down literally. Jesus Christ. தேவன் மனுஷ ரூபத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. மனுஷன் மத்தியில அவர் உலாவினார். தேவ பிரசன்னம் அப்படியே சூழ்ந்து கொண்டது. 7ஆம் வசனம் பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எவ்வளவு அழகா இருக்குல்ல தமிழ்ல. He raises the poor from the dust. What is there in the dust? Do anyone of us keep dust and glorify the dust? Oh, I thank God for this dust in my house. No, what does he do? He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. அவர் சிறுவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யார் உங்க குப்பையில உங்களை தூக்க போறாரு? நீங்க குப்பையில இருந்தீங்கன்னா அடுத்த மனுஷன் உங்களை இன்னும் குப்பையில தள்ளி விட தான் ஆசைப்படும். ஆனா நம்முடைய தேவன் உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி விடுகிற தேவன். மனுஷன் பார்த்து பாட்டு பாடுவான், நம்முடைய தேவன் கண்ணீர் வடிப்பாரு. எப்படா என் மகன் அந்த குப்பையிலிருந்து தூக்கி விடணும். You know, sometimes you are stuck in the mud. You don't even know that you are sinning. You don't even know that you are far away from God. But God stoops down. The moment God stoops down and you do not respond to Him, you will fall by your own wickedness. அதனால ஆண்டவரே இறங்கி வரும்போது நம்ம என்ன தாழ்த்தி வந்துடணும். Can't even raise my head. Oh my God, you are such a great God. You have come to me. God, you have come to my house. I'm going to finish 8 and 9. அவனை பிரபுக்களோடும், hallelujah. யார? அவனை பிரபுக்களோடும், கீழே குப்பையில இருக்கிறவனே, தூசியில இருக்கிறவனே, விழுந்து கிடக்கிறவனே, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். Praise the Lord. கடைசி வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருப்பு பண்ணுகிறார். Hallelujah, hallelujah. Even the barren woman is seeing light at the end of the tunnel. அந்த வீட்லயும் ஒரு சத்தம், குழந்தையின் சத்தம், அற்புதத்தின் சத்தம். இதெல்லாம் யார் செய்யறார்? கர்த்தர் செய்கிறார். அதனால சங்கீதக்காரன் ஆரம்பத்திலேயும் அல்லேலூயா,
முடிவிலும் அல்லேலூயா. ஆரம்பத்திலும் பிரைஸ் தி லார்ட், முடிவிலும் பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்களை முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Praise the Lord. Hallelujah. Shall we all look to the Lord in prayer? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்க ஆரம்பிங்க. Let thankfulness fill your heart. மற்ற எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, மற்ற எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. Lord, I just want to thank you, Lord. Hallelujah, Lord. If I'm trapped in this mud, Lord, Lord, I turn to you. I thank you, Lord. You will pick me up, oh God. இது முதல், from now, I'm not bothered about what happened yesterday. Now will you come to me? Now. Didn't I come to you? நான் உன்னிடத்துல வரவில்லையா? நான் உன்னோடு பொறுமையா இல்லையா? நான் அனுசரிக்கலையா? நான் விட்டு கொடுக்கலையா? நான் மன்னிக்கலையா? நான் இரக்கம் பாராட்டலையா? நான் உன்னை ஆசீர்வதிக்கலையா? உன் கண்ணீரை துடைக்கவில்லையா? நான் தாழ்த்தி வருகிறேன், நீ வருவாயா? நீ வருவாயா? Hallelujah, hallelujah, hallelujah. Learn to praise the Lord now. Praise him now, praise him now, praise him now, praise him now. Hallelujah. Thankful heart all the time, contentment all the time. Rabba Shanda Rabba Kabara. Hallelujah. முக்கியமானது கர்த்தரை துதிக்கிற, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற ஒரு ஆத்மாவாக, ஒரு ஜனமாக. Hallelujah, hallelujah, Jesus. Oh Rabba Shanda Rabba Karaba. Oh Yeshuve, 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 Yeshuve. Learn to praise your God, learn to praise your God. Hallelujah. God wants to restore, hallelujah, the fallen tent of David. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் கட்ட இந்த இடத்துல இருக்கிறார். அப்படிதான் துதி உடைந்து போய் கிடக்கிறதா? கர்த்தர் ஆராதிக்க முடியல, ஸ்தோத்தரிக்க முடியல, because you have been so distracted and far away. You are consumed by any and everything except your Lord. If that is the case, you say now, from now onwards, இது முதல் set your priorities right. Yes, hallelujah. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருக்கக்கூடியவராக இருக்க ஆசைப்படுகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Lord, Lord, not enough, Lord, not enough, Lord. I want to praise you, I want to give you thanks, Lord. உம்மோடு இருக்க வேண்டும், உம்மிலே நான் காணப்பட வேண்டுமே என்று சொல்லி எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Lord, how much you have been good to me, Lord. I need to respond to you, Lord. Oh, hallelujah. அப்படி சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, I don't want you to respond to a human being. I want you to respond to the God who has spoken to a human being. Do not respond to a human being. And I'm not even watching who is lifting up your hands. I want you to lift up your hands to your God. It is not my duty to know where you are. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிறவர? நீ எங்க இருக்கிற? நான் உன்னை அமர வைக்கிற இடத்துல அமர வைக்க ஆசைப்படுறேன். If I want to shift you, you must be able to let me shift you. Hallelujah. ஒரு ஷிஃப்டிங்க கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஒரு ஷிஃப்டிங்க. Hallelujah. Will you want to shift? Oh, will you want to shift? அதுதான் கேள்வி. God wants to do the shifting. சிலருக்கு ஒரு ஷிஃப்டிங் அவசியமா இருக்கிறது. ஒரு ஷிஃப்டிங்க கர்த்தர் செய்ய ஆசைப்படுகிறாரு. ரொம்ப ஸ்மூத் அழகா செய்வார். ஆனா உப்பு கொடுக்கும் போது தான் அவர் செய்ய முடியும். ஓ ரபா ஷக்கரமனர ஷேகிரி அந்தரபர. ஓ ரபா ஷக்கரரரி அந்தர. Oh, hallelujah. The fallen tent of David, God wants to restore. But the best part was David was willing to come before God in repentance, and God lifted David up. அவன் தவறு பண்ற நாட்கள் இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த தவறு மட்டும் பார்க்காதபடி அவனுடைய மனம் திரும்புதலுடைய இருதயத்தை கண்டதுனால தாவீதின் மூலமாக சந்ததி, இயேசுவானவருடைய சந்ததி எழும்பினது. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க எடுக்கிற அந்த முதல் படி மூலமாக உங்களுடைய சந்ததி, அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இப்ப தாவீதின் சந்ததி நம்ம சொல்றோம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்.
ஓ ஹalleluya. நம்ம தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததியிலிருந்து இயேசு பிறந்தார். அதிலிருந்து தான் நம்ம வரோம். Oh, hallelujah. Some of our tents are maybe broken. You're broken and God wants to come and do that renewal. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Lord, will you not just come? Will you not just come? சொல்றவங்க இடத்துல ஆண்டவர் அப்படியே பக்கத்துல வந்துருவார் பாருங்களேன். He is the master architect. Oh, hallelujah. The master architect. நல்லா செய்வார் பாருங்க. Don't wait for someone. Don't think about someone else. It is you. உங்களிடத்துல இருந்தா, என்னிடத்துல இருந்தா ஒரு ஜீவ ஊற்று பாய்ந்து வர கர்த்தர் விருப்பப்படுகிறார். இந்த இடத்துல இருக்கிறீங்க. Lord, it is me, Lord. Hallelujah. Will you not come to this tent? இந்த கூடாரத்துல நீங்க வந்து அசைவாடி ஆண்டவரே, நீங்க கிரியை செய்ய வேண்டுமே. என்னுடைய நாவை நீங்க தொட வேண்டுமே, என்னுடைய கண்களை நீங்க தொட வேண்டுமே, என் கைகளை நீங்க தொட வேண்டுமே, என் கால்களை நீங்க தொட வேண்டுமே, இந்த இருதயத்தை தொட வேண்டுமே, இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே சொல்லும்போது கர்த்தர் வருவாரு. மௌனமா இருக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். I won't take too long, but it is so important. This is life. கர்த்தர் குனிந்து தூக்கி நம்முடைய கண்மலையின் மேல நிறுத்த ஆசைப்படுகிறார். Hallelujah, hallelujah. I just want to pray for every person here, Lord. Our families. இந்த வாரத்துல ஒரு next half of the year நம்ம துவங்கும் போது ஆண்டவரே கர்த்தரை துதிக்கிற துதியில நாங்க வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.